பிள்ளைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் கொடுப்பாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நீங்கள் செய்கிறதான வேலை ஸ்தலத்திற்கு, உங்கள் படிப்பிற்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு தேவன் புதிய கிருபையையும் புதிய பலனையும் தர வல்லவராக இருக்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம், தேவனை நேசிக்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். வேதத்தை வாசிப்பவர்கள் அதன்படி செய்வார்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு தேவன் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு பகுதிகளை நாம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 அதிகாரங்களும், ஆக மொத்தம் 66 அதிகாரங்கள் உள்ளது. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 1107 பக்கங்களும் புதிய ஏற்பாட்டில் 355 பக்கங்களும், ஆக மொத்தம் 1462 பக்கங்கள் உள்ளது. 365 நாள் சேர்ந்தது ஒரு வருடம். அப்படி என்றால் தினந்தோறும் ஒரு 4.5 பக்கம் நீங்க வாசிச்சீங்கன்னா வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். அல்லது தினந்தோறும் 20 நிமிடம் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் நாம் ஓராண்டில் வேதத்தை வாசித்து முடித்து விடலாம். மொத்த அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்களும், ஆக மொத்தம் 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. வசனங்கள் பார்த்தீர்கள் என்றால் மொத்தத்தில் 31,103 வசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 23,145 வசனங்களும் புதிய ஏற்பாட்டில் 7,958 வசனங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை நாம் சரியாக பகுத்து ஒரு ஆண்டில் வாசிப்பதற்கு இங்கே நாங்கள் வேதாகமத்தை வாசிக்க இருக்கிறோம் உங்களுக்காக. காரணம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் போக வேண்டும் என்கிறதான காரியத்தை அறிந்து கொள்வதற்கு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆகவே வேத வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அந்த ஒழுங்குக்குள்ளாக நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால், தேவனால் சொல்லப்பட்டதான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக தேவன் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு 20 நிமிடத்தை ஒதுக்கி தினந்தோறும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்னவெல்லாம் காரியங்களை எதிர்பார்க்கிறீர்களோ, வேதத்தை வாசித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறீர்களோ அல்லது உங்களுடைய தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை கேளுங்கள். தொடர்ந்து தினந்தோறும் உங்களுக்காக காலையில் 6 மணிக்கு வரும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டியதான வேத வாசிப்பை எங்களுடைய மக்கள் வாசிப்பார்கள். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இதை கேளுங்கள். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வேதத்தை வாசித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வசனம் தொட்டிருந்தது என்றால் அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் தியானிங்கள். குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் காலையில கேட்டுட்டு சாயந்தரம் படுப்பதற்கு முன்பதாக குடும்ப தலைவர், கணவனோ மனைவியோ பிள்ளைகளை உட்கார வைத்து இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசியதான வார்த்தை என்ன என்று சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். அல்லது உட்கார்ந்து நீங்கள் கலந்துரையாடலாம். என்ன வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நபரும் நீங்கள் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வேத வசனத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
வேதத்தை வாசித்து கேட்டு முடித்த பின்பு நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் இந்த சேனல் வழியாக மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை இந்த சேனல் வழியாக நீங்க ஷேர் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். இந்த ஆண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது போல உங்கள் மற்ற நண்பர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாங்கள் செபிப்போம். இந்த சேனலை வாட்ச் பண்ணுகிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய ஷேர், உங்களுடைய லைக், இந்த மாதிரி காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு எங்களை உற்சாகப்படுத்துகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதான ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் சரீர சுகம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நீங்கள் செய்கிறதான காரியங்கள் வாய்க்கட்டும். இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேத வசனம் தான். எப்படி ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆல்பாபெட்ஸ் AIE தமிழ்ல, ஆங்கிலத்தில் ABCD, இந்த ஆல்பாபெட்ஸ், இந்த எழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அடிப்படையாக இதை தெரிந்திருந்தால்தான் நாம் மற்ற வார்த்தைகளை கட்டமைக்க முடியும். அதை போல கர்த்தருடைய வேத வசனம் என்பது அடிப்படையான ஒரு காரியம். இதை புரிந்து கொண்டால்தான் நாம் அடுத்தடுத்த லெவலுக்கு நாம கடந்து செல்ல முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கூட கூறிக்கொள்கிறேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் உங்களுக்கு தருவாராக. God bless you. இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகொபெயாமை பெற்றான், ரெகொபெயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான், சொரபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசூரை பெற்றான், ஆசூர் சாதோக்கை பெற்றான், சாதோக்கு ஆகீமை பெற்றான், ஆகீம் எலியூதை பெற்றான், எலியூத் எலையாசாரை பெற்றான், எலையாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார்.
இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து
பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போகப் பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப் போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நீதிமொழிகள் 1 அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளைப் பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதில் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளைப் பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம்மெல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சி ஆனாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் ரத்தத்திற்கே பதிவிரிக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும் போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.